நான் வந்து ஜெர்மனியில் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் வெயிட்ரஸிங் ஜாப்பு பார்ட் டைமாக பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு நார்த் இந்தியன், அவருக்கு இங்கிலீஷ் வரல, ஜெர்மனும் வரல. ஜெர்மன் எனக்கும் தெரியாது, பட் அவருக்கு சுத்தமாக தெரியல. ஹிந்தியில் தான் வந்து பேசினார். எனக்கு ஹிந்தி புரியும், ஆனால் பேச வராது. ஸோ அவர் ஹிந்தியில் பேசினார், நான் இங்கிலீஷில் பேசினேன். இன்றைக்கி வந்துட்டு அவர் ஒரு ஒரு தலைவலி கேஸுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் வந்ததுலேருந்து பிரச்சனை. ஒரு பாயிண்டில் வந்துட்டு மேனேஜர் வந்துட்டு சொன்னார், அவருக்கு இனிமேல் நம்ம சர்வ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் திருப்பியும் 4 மணி நேரமாக 3 பியர் மட்டும் குடிச்சிட்டே இருந்தார், வேறு எதுவுமே ஆர்டர் பண்ணாமல். ஒரே ஒரு தால் சூப்பு வந்து ஆர்டர் பண்ணார். பியர் வந்து குளிர் பத்தலை, அப்புறம் சைஸ் வந்து கிளாஸ் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். தால் சூப்பு காரமாக இல்லை, காரம் போட்டால் காரமாக இருக்குது, அந்த மாதிரி. ஆர்டர் பண்ணியிருப்பார். பியர் வந்துட்டு ஒரு 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 கிளாஸ் பியர் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருப்பார். ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்காது, பாருக்கே நேராக வந்துட்டு என்ன என் பியர் காணோம் அப்படின்னு கேட்பார். சார், நீங்கள் எப்போ தான் ஆர்டர் பண்ணீங்க? இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் வந்து பயங்கர பிஸி, 2 கேர்ள்ஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறோம். இன்றைக்கி ஷிஃப்ட்டுக்கு 2 பேர் மட்டும். ஸோ சொல்கிறேன், சார் இந்த மாதிரி வெயிட் பண்ணுங்கள், ஒரு நிமிஷம் கூட ஆகலை, வெயிட் பண்ணுங்கன்னா நோ, நான் வந்துட்டு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர், அந்த மாதிரி நிறைய சீன் போட்டார். பார்க்குறதுக்கு சத்தியமாக ஓனர் மாதிரி இல்லை. கடைசியில் வந்துட்டு சாரி, உங்களுக்கு வந்து நாங்கள் சர்வ் பண்ண மாட்டோம்னு சொல்லிவிட்டு அவரை நான் கிளம்ப சொல்லிட்டேன். பே பண்ணிவிட்டு நீங்கள் போயிடுங்க, நாங்கள் உங்களுக்கு சர்வ் பண்ண மாட்டோம்னு சொல்லிவிட்டேன். நோ, எனக்கு இன்னொரு பியர் வேணும்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லை மேனேஜர் சொல்லிட்டாரு உங்களுக்கு நாங்கள் சர்வ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு. பிகாஸ் வந்ததுலேருந்து நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணுறீங்க. உங்களுக்கு எங்கள் சர்வீஸ் பிடிக்கலனா நீங்கள் தாராளமாக வேறு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம், எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் சாப்பிட்டதுக்கு குடித்ததுக்கு காசு கட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அவர் வந்துட்டு நோ, எனக்கு இன்னொரு பியர் வேணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் நோ, நாங்கள் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியாது, நீங்கள் கிளம்பணும் அப்படின்னு நான் ஸ்ட்ரிக்டாக கொஞ்சம் சொல்லிட்டேன். அது வந்து அவரோட குட்டி ஈகோ வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. 2 மணி நேரம் அவர் போனதுக்கப்புறம், நாங்கள் 2 மணி நேரம் கழித்து எல்லா கஸ்டமர்ஸும் போனதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நானும் அந்த பொண்ணும் கீழே வரோம். எங்களுக்காக அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்கார். நான் கவனிக்கல. அவளை வந்துட்டு நான் தனியாக நிற்க, அவரோட ஹஸ்பண்ட் வராங்க, வர வரைக்கும் நீங்கள் போயிட்டு வேறு சூப்பர் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன்.